அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்குடைய ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து முத்துக்குமரன் தான் இருக்கார். அதை பற்றி தான் நான் மெயினாக பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து போடுறேன். அதாவது முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிஆர் டீம் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டு அவருக்கு வந்து வர்றது கிட்டத்தட்ட 1920 ஓட்டு வர்றது காரணமே முத்துக்குமரன் வந்து பிஆர் டீம் வச்சிருக்கனால தான் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதே டைட்டில் உணர் ஒருத்தவங்க பிஆர் டீம் வந்து வச்சுருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் முத்துக்குமரனும் இந்த தடவை பிஆர் டீம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இந்த 4 வாரமாகவே பெருசாக ஒரு கண்டென்ட் கூட இல்லை. எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யான்னு சொல்லி எல்லா பக்கமே வந்து சௌந்தர்யா கண்டென்ட் தான். சௌந்தர்யா சாசனாவோட ஒரு சண்டை போட்டாங்கன்னா அப்படியான்னு பேசணும். அதே மாதிரி சௌந்தர்யா ரணாவோட ஒரு சண்டை போட்டாங்கன்னா அப்படியான்னு சொல்லி பேசணும். சௌந்தர்யா வந்து மஞ்சுரியோட ஒரு சண்டை போடுறாங்க. சௌந்தர்யா வந்து அருணோட ஒரு சண்டை போடுறாங்க. சௌந்தர்யா தான் அந்த வீட்டில் கண்டென்ட்டே கொடுக்கறது. கண்டென்ட்டே கொடுக்காம சும்மா மொக்கையாக உட்காந்துக்கிட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத வேலையை பட்டு பார்க்குறது தான் இந்த முத்துக்குமரன். அப்போ முத்துக்குமரனுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னா அது பிஆர் அப்படிங்கிறது அப்பட்டமாகி விட்டது. அடுத்து சௌந்தர்யா 18.56% ஓட்டுகள் 1227. சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் வந்து ஒரிஜினல் ஓட்டு. இந்த முத்துக்குமரனுக்கு வரதெல்லாம் பிஆர் ஓட்டு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி அம்பலப்படுத்திட்டோம். சௌந்தர்யா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே கண்டென்ட் கொடுத்து இந்த கேமை சுவாரஸ்யமாக்குறது. இப்போ கேமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போடுறது எல்லாமே வந்து சௌந்தர்யா சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமே ஓடிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் முத்துக்குமரன் புறமோல வந்ததுக்கு காரணமே வந்து சௌந்தர்யா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சனால தான். இல்லாட்டினா முத்துக்குமரன் அப்படிங்கிற நபர் வந்து அந்த வீட்டில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஷால் வந்து 10.86% ஓட்டுகள் 716. விஷாலுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது. இல்லாட்டினா அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு 700 ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்லின் இருக்காங்க 10.2% ஓட்டுகள் 674. அதுக்கப்புறம் ராணாவும் இருக்கான் 7.25% ஓட்டுகள் வந்து 479. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை தூக்கிட்டான், ஜெஃப்ரியை வந்து தூக்கிட்டான்ல. இந்த வாரம் பாருங்கள் ராணாவுக்கு வந்து ஓட்டே வராது. கடைசியில் வந்து ஆனந்தி இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.